நெயிலோட கலர் சேஞ்ச் ஆகட்டும், நெயிலோட திக்னஸ் ஆகட்டும், நெயிலோட பிரிட்டில்னஸ் ஆகட்டும், அல்லது வந்துட்டு அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆயிருந்தாகட்டும், ஏதாச்சும் வந்து நமக்கு உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒருத்தவங்க போகும்போது எந்த சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக போகும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்பரிசங்களை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிறம், மொழி, விழி இந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கண்களை பார்க்குற மாதிரியே தான் ஈக்குவலாக வந்து நம்ம நெகத்தையும் பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு இப்போ அனிமிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நெகத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளை திட்டுக்கள் வந்து இருக்கும். ஸோ வந்து அது ரத்த சோகையை வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வந்து நம்மளோட நகம் வந்து பிரதிபலிக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான டாபிக், அதாவது நெயில் ஃபங்கஸ். சமீப காலங்களில் அதிகமாக வந்து நெயில் ஃபங்கஸ் அப்படின்றது பரவிட்டே வருது. அதுவும் மெயினாக வந்துட்டு கால் நகங்களில் வந்து அதிகமாகவே இருக்கும். இது யாருக்கெல்லாம் வரும், நம்மளோட மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெயில் ஃபங்கஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகத்தில் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்று. இது யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் வந்து காலணிகள் வந்து போட்டிருக்கவங்க, அதிக நேரம் வந்து சாக்ஸ் வியர் பண்ணியிருக்கவங்க, அதுக்கடுத்து வந்துட்டு நீச்சல் குளத்தில் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, அடுத்து வந்துட்டு நிறைய வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகப்படியான நெயில் ஃபங்கஸ் வரும். அதுக்கடுத்து வந்து நின்றுட்டே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படியான நெயில் ஃபங்கஸ் வரும். அதே மாதிரி வந்துட்டு சலவை அதிகமாக செய்கிறவங்க, அதாவது வந்துட்டு டிட்டர்ஜென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமான நெயில் ஃபங்கஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெயில் ஃபங்கஸ் வந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட நெகத்தை வந்து பார்க்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது மஞ்சள் கலர்லையோ அல்லது பழுப்பு கலர்லையோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து வந்து நகத்தோட திக்னஸ், அதாவது கடினத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹாட்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும், ஆனால் பிரிட்டிலாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எதுலையாச்சும் கால் மோதிருச்சு அப்படின்னா கூட அந்த நகம் வந்து உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அன்ஈவன் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த நெயில் பட்ல இருந்துட்டு நம்மளோட நெயில் வந்து தனியாக வந்து கொஞ்சம் தூரம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக உங்களோட மருத்துவரை வந்து பாருங்கள். அதே மாதிரி வந்து ஆரம்ப கட்டத்தில் இது என்ன பிரச்சனை அப்படின்றதையும் பாருங்கள். இன்கேஸ் வந்து அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது அடுத்தடுத்த நகத்துல வந்து எல்லா நகத்துலையுமே வந்து நெயில் ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கு அதிகமாக ஸ்பெசிஃபிக்காக நான் நெயிலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒருத்தவங்க போகும்போது எந்த சம்மந்தப்பட்ட நோய்களுக்காக போகும்போது கூட ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்பரிசங்களை செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நிறம், மொழி, விழி இந்த மாதிரி செக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கண்களை பார்க்குற மாதிரியே தான் ஈக்குவலாக வந்து நம்ம நெகத்தையும் பார்ப்பாங்க. ஸோ வந்து நெகன்றது வந்து ஒருத்தவங்களுக்கு வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது, இது ரொம்பவே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதும் கூட தான். ஸோ நெகத்தில் வந்து வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பிரதிபலிக்கும். ஸோ வந்து நெயிலோட கலர் சேஞ்ச் ஆகட்டும், நெயிலோட திக்னஸ் ஆகட்டும், நெயிலோட பிரிட்டில்னஸ் ஆகட்டும், அல்லது வந்துட்டு அதோட டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆயிருந்தாகட்டும், ஏதாச்சும் வந்து நமக்கு உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு இப்போ அனிமிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நெகத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளை திட்டுக்கள் வந்து இருக்கும். ஸோ வந்து அது ரத்த சோகையை வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வந்து நம்மளோட நகம் வந்து பிரதிபலிக்கும். ஸோ இந்த மாதிரியான நெயில் ஃபங்கஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது, அதே மாதிரி வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய நெயில் அண்ட் ஹேர் வந்து நல்ல க்ரோ ஆகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உடம்புல தேவையான சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோட்டின் சத்து. இந்த பயோட்டின் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டையில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் தினசரி வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து முட்டையை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் மெயினாக வந்து ஒயிட் யோக் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஸ்ட்ராங்கான ஹேர் ஆகட்டும், ஸ்ட்ராங்கான நகமும் வந்து கரெக்டாக வளரும். அடுத்து வந்துட்டு நெயிலில் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது திருப்பி வந்து அதுவே வந்து ரீசெட் ஆகிக்கும். இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்தயக்கீரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரையை வந்துட்டு வீக்லி 2 or 3 வந்துட்டு நீங்கள் பொரியல் பண்ணியோ இல்லை பருப்பு கூட சேர்த்தோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வந்து தேர்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்துட்டு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது. பீட்ரூட் பொரியல் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். மெயினாக வந்துட்டு வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகத்தோட வளர்ச்சி அண்ட் வந்துட்டு அமைப்புக்கு வந்து இது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியான பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் வந்துட்டு வெந்தயக்கீரை அண்ட் வந்துட்டு பீட்ரூட் இந்த மாதிரி உணவுப் பொருள்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து வந்து என்ன அவாய்ட் பண்ணும்
பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து சாக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கிற பிளேஸில் வந்து நீங்கள் குளிக்கிறது, இல்லை காமனான பாத்ரூம்ஸில் குளிக்கிறீங்க, இல்லை நீச்சல் குளத்தில் வந்து அடிக்கடி நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து நீச்சலோ இல்லை வந்து குளியலோ மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நெயில் ஃபங்கஸ் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி வந்து ஷூ அண்ட் சாக்ஸ் வந்து அதிக நேரம் வியர் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லை ஆஃபீஸில் வந்து இதுதான் ரெகுலர் மேடம் எனக்கு வந்து ஷூ வந்து வியர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காற்றோட்டமானது பிரீத்தபிளான சாக்ஸ் அண்ட் ஷூ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நெயில் ஃபங்கஸ் வந்து நமக்கு வராமல் இருந்து தடுக்கும். இந்த நெயில் ஃபங்கஸ்க்கு என்ன மாதிரியான பேக் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட சிறிது கல்லுப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வேப்பம் கொழுந்து, இதை வந்து நல்லா பேக் மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து இந்த நெயில் ஃபங்கஸ் மேலே வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 டேஸில் அந்த நெகத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெயில் ஃபங்கஸ் வரவே வராது. இன்னைக்கு நம்ம நெயில் ஃபங்கஸ்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்னவா இருக்கும், அதற்கு வீட்டிலேயே எளிமையான மருத்துவ முறைகள் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான உணவுகள் வகைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இதே போன்று பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 2ஆம் வாரம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை சிதம்பரத்திலும், 13ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர், ஹிஸ் வெல்னஸ்.